இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்களிலும் நாம் ஹீலிங்கை பற்றி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. திருத்துவ தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம்ம படித்தோம். ரெண்டாவது படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வல்லமையை குறித்து நம்ம படித்தோம். மூணாவது, நாம் ஒரு கவனன்ட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற அந்த ஃபெய்த் நமக்குள்ளே இருக்கணும் எப்போதுங்கிறத குறித்து படித்தோம். கடந்த வாரத்தில் உறவுகள் மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-20. எண்ணாதிருந்தான். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஹீலிங் ஃப்ரீக்வன்சியோட சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ். 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஸோ அதில் 2 வேர்டு இருக்குது. விசுவாசத்தில் வல்லவனானான். சரியா? பிலீவ் த ப்ராமிசஸ். எண்ணாதிருந்தான். சிம்டம்ஸ் அவன் பார்க்கல. வயசாயிட்டு இனிமேல் இது நடக்காது, அதுக்கு அவன் இடம் கொடுக்கல. அவர் சொல்லிட்டாரு, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் என்கிற அந்த ஃபெய்த்து அவனுக்குள்ளே அதிகமாக வந்துச்சு. திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் நீங்கள் வர வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய மிக முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, டெய்லி உங்கள் மைண்டு ரினிவல் ரொம்ப முக்கியம். மனம் புதிதாக்கப்படுகிறது. குப்பை லாரியை வீட்டுக்குள்ளே இறக்க நம்ம அனுமதிக்க மாட்டோம். குப்பை வண்டி வந்துச்சுன்னா நாம் தான் குப்பையை கொண்டு வெளியே வைப்போமே தவிர, எல்லா குப்பையும் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு இறக்கிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யூடியூப்பு யாராவது நம்மகிட்ட பேச வரும்போது குப்பையை அவ்வளோத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே டவுன்லோட் பண்ணுறோம். வண்டியாக நம்ம மண்டைக்குள்ளே இறக்குறோம். நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, மற்றவங்களை குறித்து கேட்குறது, அல்ல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு களைகளை விதைத்து விடுகிறது. அப்போது விசுவாசத்தில் வல்லவர்களாக நம்ம மாறுவதற்கு பதிலாக அவிசுவாசம் நமக்குள்ளே பயம், கலக்கம், பிரச்சனையை கையாள தெரியாத ஒரு தன்மை, இதெல்லாம் நமக்குள்ளே அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுது. ஹீலிங் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அடுத்து நம்ம முக்கியமாக என்னென்னா, எதை குறித்தும் நம்ம மைண்ட் செட்டு வைக்கக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் ரிப்போர்ட்டில் எப்படி போட்டிருக்கு, கேன்சரா, சரி இப்போ என்ன அதுக்கு, அதை விட இயேசு கிறிஸ்து நாம பெருசு, அவர் ஹீல் பண்ணுவார், அந்த ஃபெய்த்தில் நமக்கு அப்படியே உடஞ்சி போயிருக்கு. ஒன்று கேள்விப்பட்ட உடனே நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போயிருது. பிரியமானவர்களே, குப்பைகளை மனதில் போடாதீர். எனது குப்பை எனது பொறுப்பு. ஃபாஸ்டிங் போடுறோம், மைண்டுக்கு ஃபாஸ்டிங் போடும். எதையுமே திங்க் பண்ணாமல் வேர்ட் ஆஃப் காடை தான் திங்க் பண்ணுன்ட்டு ஒரு 1 டே ஃபாஸ்டிங் அப்படி போடுங்க. சாப்பிட்டுக்கிடுங்க, வீட்டுக்குள்ளே சேரில் உட்காந்து உங்கள் மைண்டை அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரே ஒரு வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதையே நீங்கள் மைண்டில் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிற மாதிரி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு வாரம் 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மைண்டு வேர்ட் ஆஃப் காடுக்கு லிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு அப்படி தான் வந்திருக்கும். வயசு ஆக ஆக
ஆண்டவர் சொன்னார் இது நடக்குமா, இது எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் அவன் இடம் கொடுக்காம அழகாக போட்டிருக்கு. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தின தேவனை பெருசாக்குறது. ஃபோக்கஸ் ஆன் காட். விசுவாசத்தில் வல்லவனானான். பவர் ஆயிட்டான் விசுவாசத்தில். நம்ம மைண்டு தான் ப்ராப்ளம். அங்கே அரண் இருக்கு, அதை உடைக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சிறைப்படுத்த பழகணும். நியூஸ் பேப்பர்லாம் படித்தா ரொம்ப போட்டு படிக்கக்கூடாது. என்கிட்ட கேட்டால் அவ்வளோ நெகட்டிவ் தாட்டம் உங்களுக்குள்ளே போயிடும். கொஞ்சம்தான், லேசா கூட தேவையில்லை உங்களுக்கு. உங்களை கரைப்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். God is holy, he never approved any sin. தேவன் பரிசுத்தமானவர், அவர் ஒருபோதும் பாவத்தை அங்கீகரிப்பதே கிடையாது. இந்த ஒரு மனநிலைலாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போகிறதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதோடு இந்த வசனம் நிறுத்தப்படலை. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோலிந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஸோ எண்ணாதிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்காக மாத்திரல, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்ம எதில் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும் அப்படின்னா, அவர் நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று உயிர் தெழுந்திருக்கார். இதை நம்ம நம்ப நமக்குள்ள அந்த ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார்? எண்ணாதிருந்தான் எண்ணப்படும். எப்படி? இப்போ இதுக்கு அடுத்த வசனத்தை லிங்க் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு அதில் நல்ல விளங்கும். 1 பேதுரு 2:24 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், செமிகோலன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நீதி எனக்கு கொடுத்துட்டாருன்னு நான் நம்பும்போது சிலுவையில் அவர் என்னுடைய எல்லாத்தையும் சுமந்துட்டார். என் பாவத்தை மாத்திரம் இல்லை, வியாதியை மாத்திரம் இல்லை, என்னுடைய தரித்திரத்தை மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது. அப்போ அவருடைய தழும்பு என்னை குணமாக்குது, என் ஹார்ட்டை குணமாக்குது, என் பாடியை கீழாக்குது. இந்த ஒரு அறிவு, இந்த விசுவாசம் என்னை வல்லவனாக மாற்றுகிறது. அது எனக்குள்ள ஹீலிங் ஃப்ரீக்குவன்சியை ஸ்டார்ட் பண்ணுது. அதான் சொல்லுவார். அதனால தான் குப்பைகளை லாரியாக வண்டியாக உங்கள் மண்டைகளை எழுதி போடாதங்க, அவாய்ட் பண்ணுங்க. வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு எழுதி வைக்கல. தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் யாரோடு ரொம்ப சேர்ந்துருக்கீங்களோ அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும். திருத்துவ தேவனோடு கனெக்டடாக இருந்தால் அவங்க கேரக்டர் உங்களுக்குள்ளே வரும். அதனால தான் நாம் நடக்கிறது, சம்பாசிக்கிறது, பேசுகிறது எல்லாமே விசுவாசத்தை நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
கேட்ட வசனம் அவர்களுக்கு ஆக்டிவேஷனுக்கு வரல. யாருக்கு? நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதுக்கு முந்தின வசனம், ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 35 லட்சம் பேருக்கும் வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தோட்டம் இருக்குயா, வாங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான், செழிப்பான ஒரு இடம் இருக்குது, வாங்க அப்படின்னு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார். அவர் சொல்லுவார், சில்ட்ரன் ஆஃப் காடும், அதாவது சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், அதாவது ஏன் ஜனம் பார், என் பிள்ளைகள்ங்கிறார். தகப்பன் தோலில் வச்சு சுமந்த மாதிரி உங்களை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். ஆனால் அதில் கிட்டத்தட்ட காலேபி யோசுவா தவிர புறப்பட்ட இடத்துலேருந்து கானானுக்குள்ளே அநேகரில் ஒருத்தருமே போகல, காலேபி யோசுவா தவிர. என்ன பிரச்சனைனா அங்கே போட்டிருக்கு, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், ஃபெய்த்தே ஆப்ரேட் ஆகலை. அவங்க தேவனை நம்பலை. அதுதான் பெரிய ப்ராப்ளங்க. அது மாத்திரமில்லை, தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்தீங்க, நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து போனால் தாவலை அப்படின்னாங்க. எங்களுக்கு கல்ற இல்லைன்ட்டு அங்கே கொண்டு வந்தீங்க, இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் இறங்கி வந்தார், நீ என்ன பேசுனியோ அதே உனக்கு நடக்கட்டுன்னு பேர். ஸோ இருதயம், பேசுகிற வார்த்தை, இது எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அவரை நாம் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனை அவர்கள் பெரிதாக நினைக்கல, அதான் அங்கே பெரிய பிரச்சனை. அங்கே போயிட்டு வரும்போது அந்த கானானியரை பெருசாக்கிட்டாங்க. நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்க ராட்சதர்களாக இருந்தார். தேவனை மறந்துட்டாங்க. அவர் செங்கடலா ரெண்டாக பிரித்தது, மண்ணா கொடுத்தது, காடை கொடுத்தது, அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், கால் நடந்து வரும்போது கால் வீங்கலை, செருப்பு தேயலை, வஸ்திரம் பழமையாகலை, எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, உங்கள் மைண்டு திரும்ப 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 நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, தேவனை வேலிடாக நினைக்க பழகணும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொந்த குமாரனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? தாவீது இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வாழ்ந்தார். அதனால தான் அவருடைய சங்கீதங்களை நம்ம வேதமாக்கி வச்சு படிக்கும். அவர் சங்கீதம் 18, சங்கீதம் 23, சங்கீதம் 90 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகரற்ற சங்கீதங்கள். நம்ம அநேக நேரம் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம், வேலிடாக நினைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது உங்களை அதர பண்ணாது. ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷனில் அந்த வேர்டு வரும்போது நமக்கு நம்முடைய விசுவாசத்திற்கு வல்லவனாக அதை மாற்றிடும். அதான் குப்பையை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வேர்ட் ஆஃப் காடை மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் உங்களை திரும்ப திரும்ப வசனத்தை படிக்க சொல்கிறது. வசனம், பைபிளு, அதிலே திங்க் பண்ணுறது, அதை படிக்கிறது, அதுக்கு உள்ளேயே போகிறது, எதில் அடித்தாலும் அந்த அந்த எழுதி இருக்கிறதே, இந்த மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும்போது தான் மைண்டு அதிலே கிடக்கும்போது அதில் வேற அடிக்கணும். இந்த வசனத்தில் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை உங்களை விட்டு பிரிக்கக்கூடாது. கீழே விழுந்தாச்சு, உங்கள் மைண்ட் இன்னொரு எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உடனே அந்த மைண்ட் செட் வரும். எலும்பு முறிஞ்சிருந்தாலும் அது முடிஞ்சிருந்தாலும் போய் சேர்ந்து கூட உடனே அது ஆக்டிவேஷனுக்கு வரும். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் பிரயோஜனப்படாது. எங்கே இருந்தாலும் உங்கள் மைண்டு பயப்படாது, தைரியமாக இருக்கும்.
பிரியமானவர்களே, விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக இருக்கும்போது நம்மிடத்துலேருந்து ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். பிலீவ் த ப்ராமிசஸ். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு அருமையான பாடல். அதில் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்கோம், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்து எனக்கு. அதில் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமாக அழகாக எழுதியிருப்பாங்க. வரைந்தீரென்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே, பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. இந்த மாதிரி மைண்டு ஹார்ட் ஆகி அந்த பாடல் படிக்கும்போது உங்கள் விசுவாசம் பவர் ஆகும். அது அப்படி தூண்டி விடப்படும். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இப்படி நம்முடைய மனதையும் இருதயத்தை, அந்த ஆத்மாவை தேவனுடைய வார்த்தை, இந்த மாதிரி நல்ல பாடல்கள் அதிலே நீங்கள் இருக்கும்போது அந்த வேர்ட் ஆஃப் காடு, ஸ்பிரிட் ஆஃப் காடெல்லாம் நமக்குள்ளே வேலை பார்க்கும்போது உங்கள் ஃபெய்த் லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த சினிமா பாடல்கள், அந்த மற்ற காரியங்கள்லாம் நம்ம மைண்டை நம்ம ஆக்குவை பண்ணக்கூடாது. சில நேரம் நம்மளை அறியாமல் அது வரத்தான் செய்யும். ஆனாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதை விதைக்கலோ அதை அறுக்க முடியும். உங்கள் இருதயத்தில் நீங்கள் வசனங்களையும் நல்ல காரியங்களையும் தேவனை அறிகிற அறிவிலையும் நீங்கள் அப்படியே டெப்த்தாகி அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, ஜட்ஜ் பண்ணுறது, நியாயம் தீர்க்கிறது, அப்படியே மற்றவங்க விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது, மற்றவங்களுடைய காரியங்களில் கிடந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு உடைக்கிறது, அது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு கிடையாது. நோவா நிர்வாணமாக இருக்கான்னா முதல்ல ஒரு பார்வை எடுத்து போட்டு மூடு. அப்படி தான் பைபிள் சொல்லு. யோவான் ஸ்நானகன் தலையை எடுத்துட்டாங்க அப்படின்னா நீ சத்தட்டாமல் இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த கரைக்கு போயிட்டார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா உடனே அதை பெருசாக்கி போட்டுருவாங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஏனென்றால் எல்லாமே விசுவாசத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள். ரொம்ப முக்கியமானது. எரிகோ கோட்டையை சுற்றும்போது நீங்கள் அந்த வசனங்களை படித்து பாருங்கள். 7 நாளும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு இருப்பார் யோசுவா. சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியாக வரணும். ஏன்னா ஏதாவது பேசும்போது அங்கே ஒரு அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது காட்டுக்குள்ளே போய் அது நடந்துடும். அதில் யோசுவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. அந்த அவங்க வேவு பார்த்துட்டு வரும்போது அந்த ரிப்போர்ட்டு தான் அவங்கள காலி பண்ணது. துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த வேதத்தில் படிக்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்காக படிக்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமலும் இருங்கள். நம்ம ஊர் பாஷையிலே போட்டிருக்கு, சத்தம் காட்டாமல் இருக்கு. சரியா? உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களா என்று கட்டளையிட்டிருந்தான். ரொம்ப முக்கியம் சத்தம் காட்டாமல் இருக்கிறது, ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். ஆனால் இது எப்படி நமக்கு சாத்தியம் ஆகுது அப்படின்னா, நமக்குள்ளே ஹீலிங் வேலை பார்க்கணும், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படி ஒரு விருப்பம் வரும்போது தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக இருந்தார். வாயை திறந்தால் ஒன்று வசனம் பேசுகிறாரு, இல்லைன்னா அமைதியாக இருக்கார். அவரை நீங்கள் அந்த சூழ்நிலையில் பாருங்கள். சிலுவை, அந்த கொல்கத்தாவில் இருந்து இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் பாருங்கள், அமைதியாக இருக்கிறார். என்னெல்லாமோ கேட்காங்க. அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது.
பிதா என்னோடு இருக்கிறார், நான் தனித்திறேன். பிலாத்து ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி கொடுக்கான் ரொம்ப. உன்னை நான் கைது பண்ணிடுவேன் தெரியுமா, க்ளோஸ் பண்ணிடுவேன் தெரியுமில்ல அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. யூ ஆர் சிட்டிங் ஆன் த சேர், அதனால தான் சேர்மன்னி. பட் மை காட் இஸ் சிட்டிங் ஆன் த த்ரோன் அப்படின்னு. அவர் மைண்ட் செட் அங்கே இருந்து, தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், நீ ஷேர் பர்சன் தான். ஒரு 5 வருஷம் இருப்பா, இல்லை 2 வருஷம் இருப்பா, போயிடுவேன். இந்த மாதிரி அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் நமக்கு அசர மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இது அந்த அசைக்க முடியாத விசுவாசம், கொழுந்து விட்டு எரிகிற விசுவாசம். 100 வயசு ஆகிட்டு ஆபராக்கு எண்ணாதிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்கிறதிலே அவர் உண்மையுள்ளவர். அட்டிச்சு முளைக்கு அதிலே உட்கார்ந்துருந்தார். நிறைய நேரம் நம்ம இதெல்லாம் தியானிக்கிறது இல்லை, இந்த மாதிரி செய்திகளை நம்ம விரும்புகிறதும் இல்லை. நான் அவங்க கணவன் மனைவி 2 பேருமே அப்படி இருந்தாங்க. நீங்கள் எபிரேயர் 11:11 படித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க தங்கள் மைண்டை பாதுகாக்கிறதுல. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் நம்மளை அறைகூவி அழைக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். மற்றபடி அது ஒரு ஆக்டிவேஷனுக்கு வர்றதுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, விட்டுருதார். சுற்றி வா எப்படின்னாலும் 40 வருஷம் விட்டுற மாதிரி விட்டுட்டு போயிருந்தார். அலைஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக இருக்கான். அவன்கிட்ட கேட்கார், டு யூ வாண்ட் டு பி வெல், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த சோசன் எபிசோடில் அழகாக அதை காட்டுவாங்க. அவன் செப்பனியா புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான். மேசியா வருவார், முடவனை குணமாக்குவார் அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்து அவன் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த பெதஸ்தாவில் பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி அவர் வருவார். காயின் பண்ணி அவனை மட்டும் தூக்கி சோமாக்கிட்டு போவார். இப்போ நம்ம இதில் என்ன படிக்கும் அப்படின்னா, நீங்கள் கனெக்டட் வித் காட் அப்படின்னா கனெக்டட் வித் வேர்டு. தேவனோடு கனெக்டடாக இருக்கீங்கன்னா தேவனுடைய வார்த்தையோடு கனெக்டாக இருக்கும். இந்த தேவனோடு கனெக்டடாக இருந்து வார்த்தையோடு கனெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாக முடியாது. உங்களை மரணம் தூக்கிட்டு போக முடியாது. ஏனென்றால் என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள தெருவுகளை வச்சிருக்கிறார். மரண பயமே உங்களுக்கு வராது. ஹார்ட்டே இல்லாட்டாலும் உயிர் வாழ்வோம். ஏன்னா கிரியேட்டரே நம்மோட இருக்காரு. அது என்ன காட்டு வேணுங்கிறது, உடனே நான் காட்டு இல்லாமலே வாழ வைப்பேன் பாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? நான்லாம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. காட்டே இல்லாட்டாலும் வாழ்வோம். கிரியேட்டரே நம்மோட இருக்கார்ல, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வரணும். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. ஒரு 6 மாதம் தேவையில்லாமல் பேசாதங்க, தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதங்க, நோ சொல்லுங்கள். பேசாமல் உங்கள் வீட்டில் உட்காந்து ஆண்டோடைய பிரசன்னத்தை விரும்புங்க. அவர் உங்கள்கிட்ட பேசணுன்னு விரும்புங்க. உங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்கார். நீங்கள் இடம் கொடுங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியல அவங்களெல்லாம் மன்னிங்க. யார்கிட்டலாம் ஒப்புரவாகணுமோ எல்லார்ட்டையும் ஒப்புரவாங்க. ஒரு வாரம் லீவ் போடுங்க, வீட்டில் பேசாமல் உட்காந்துருங்க. தேவனோடு கனெக்டடாக பாருங்கள். சும்மா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனங்களை எடுத்து சும்மா வாசிங்க. ஏதாவது ஒரு வசனத்தில் லிங்க் கிடைக்கும், உங்கள்கிட்ட பேசுவார். பயங்கரமாக இருக்கும் அது. நேற்று கூட நான் ஒரு வசனம் படித்தேன். யோசுவா பேசும்போது சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது, தூக்கி வாரி போட்டு எனக்கு. அப்போ ஏதோ புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு தான் நமக்கு பவர் கிடையாது. நம்மளை உண்டாக்கும் போது, ஆதாம படைக்கும் போதே இந்த பூமிக்குரிய கடவுளாக தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அவ்வளோ பவர். யோசுவா பேசுகிறா, அது நிற்குது.
அப்போ நம்ம வந்து கண்ணு தான் மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாம் வந்து ஒரு சன் ஆஃப் காடுங்கிறது ப்ரூஃப் ஆகுது, தேவனுடைய குமாரனுடைய. இப்போ ஜீசஸ் அப்போ கல்வாரியில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டார். நான் திருத்துவ தேவன் நம்மளை எவ்வளோ தூரம் நேசிக்கிறாருங்கிறது கண்டுபிடிச்ச இடம் தான் கல்வாரியை தவிர ஏதோ நமக்கு திரும்ப வந்து தந்துட்டு போன இடம் கிடையாது. ஆல்ரெடி தேர். அது ஒரு சத்தியம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்ணு தான் திறக்கப்படும். திரும்ப திரும்ப யாரை குறித்தும் குறை சொல்கிறத நிறுத்த பழகுங்க. கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேசாதங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். உங்கள் ஹார்ட்டில் அவருக்கு இடம் கொடுங்க. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. நீர் இல்லாமல் நான் இல்லை, உங்கள் பிரசன்னம் தான் என் முகவரி, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வாங்க. ஆண்டோடைய பிரசன்னமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அது நம்மகிட்ட இருந்து ஹீலிங் ஃப்ரீக்வன்சியை அதை அப்படி அதிரடியாக மாற்றி கொடுக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஃபாதர் காட், இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் அவங்கள பயங்கரமாக நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அதிலிருந்து உங்களுடைய விசுவாசம் புறப்படட்டும். அவங்களுடைய சிண்டம்ஸை எண்ணாது இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. விசுவாசத்திலே இவர்களை வல்லவர்களாக மாற்றும். நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.